ஒரு மாவட்டத்திலேயே திராவிட கட்சிகள் போட்டியிடாத மாவட்டம் எங்க மாவட்டங்கள். விஜயதரணி அவர்கள் பாஜக சார்பில் இப்பதான் முதல் முறையாக போட்டியிடுகிறார். காங்கிரசின் சார்பில் அவர் போட்டியிடுகிற பொழுதெல்லாம் 30,000-40,000 ஓட்டு தேசத்தில் ஜெயிப்பாங்க. அப்ப அந்த வேட்பாளர் மீதான அதிருப்தி என்பது ஒரு 10,000 முதல் 15,000 ஓட்டுகளுக்குள்ள சுருக்கி. அந்த தொகுதியெல்லாம் எப்படிதான் சார், பாஜக ஜெயித்து விடக்கூடாதுன்னு ஓட்டு போடக்கூடியவங்க, யார் ஜெயிக்கிறன்னு ஓட்டு போட மாட்டாங்க. வேட்பாளர் பத்தி கவலை இல்லாத தொகுதி அது. தமிழ்நாட்டிலேயே ஒரு காஸ்ட் நியூட்ரல் தொகுதி உண்டுனா அது விளவங்கோடு தொகுதி தான் சார். அப்பாவு அவர்கள் மீதான அதிருப்தி அந்த தொகுதிக்குள் கடினமான அலை வீசுகிறது. ஒரு கிராமமே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, தாவேகா கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் சார். வணக்கம். ஒட்டுமொத்தமாக ஒரு தென் மாவட்ட அரசியல் கலவரம் நிலம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக முதல்ல உங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம். பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தமிழ்நாடு ஒரு ரிசல்ட் அப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏற்கனவே சொல்லுவாங்க நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லைன்னு அவர் சொன்னதெல்லாம் கூட வழக்குகள் இருக்கு. இந்த தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? வழக்கு போல இருக்குமா இல்லை ஒரு மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், இந்த தேர்தல் பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது என்பதாக எனக்கு தோன்றுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க சொன்னதுனால ஒரு உங்களுடைய கேள்வியிலிருந்து ஒரு பதில். மற்ற தேர்தல் தொகுதிகளை விட வித்தியாசமான மாவட்டம்னு சொன்னீங்க. குமரியை அமைப்பு ரீதியா 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு கிழக்கு மாவட்டம், இன்னொன்னு மேற்கு மாவட்டம். அந்த மேற்கு மாவட்டத்துல 3 தொகுதிகள் வருது. நான் ஏன் இந்த தரவை சொல்றேன்னா, நீங்க சொன்ன அந்த கேள்வியோடு இது பொருத்தி போறதுனால சொன்னேன். மேற்கு மாவட்டத்தை 3 தொகுதிகளா பிரிக்கிறாங்க. திமுக அதிமுக 2 கட்சிகளுமே. ஒரு தொகுதி விளவங்கோடு, ஒரு தொகுதி கிள்ளியூர், ஒரு தொகுதி பத்மநாபுரம். நீங்க இந்த 3 தொகுதியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக அதிமுக 2மே போட்டியே போடல. நீங்க திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா விளவங்கோடு காங்கிரஸ், பத்மநாபுரம் கம்யூனிஸ்ட், அமைச்சர் வெற்றி பெற்றிருந்த தொகுதி மனோதங்கராஜ். கிள்ளியூர் காங்கிரஸ். அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா கிள்ளியூர் தமிழ் மாநில காங்கிரஸ், அங்க பாஜக சின்னத்துல போட்டிடுறாங்க. விளவங்கோடு தாமரை விஜயதரணி போட்டிடுறாங்க. அதே மாதிரிதான் பத்மநாபுரம், அங்கேயும் தாமரை போட்டிடுறாங்க. அப்ப ஒரு மாவட்டத்திலேயே திராவிட கட்சிகள் போட்டியிடாத மாவட்டம் எங்க மாவட்டங்கள். கட்சி அமைப்பிறதே 2 மாவட்டங்களாக செயல்படுறாங்க. அதுல ஒரு மாவட்டத்துல திராவிட கட்சிகளே போட்டி போடலாம். சோ அப்படிப்பட்ட மாவட்டம் தான் இது. இங்கு வழக்கம் போலவே விளவங்கோடு, கிள்ளியூர், பத்மநாபுரம் தொகுதியில் அந்த கூட்டணி, அதாவது மதசார்பற்ற கூட்டணி கோல வச்சுவாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள்ல கன்னியாகுமரியில இன்றைய சூழல்ல அதிமுக கொஞ்சம் வழக்கம் போல சிட்டிங்கை தக்க வைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. நாகர்கோவில் குளச்சலை பொறுத்தவரை கடும் போட்டி என்கிற இடத்துலதான் இருக்காங்க. இங்க எங்கேயுமே விஜயனுடைய தாக்கம் இருக்குமானா, விஜயனுடைய தாக்கத்தினுடைய எதிரொலியாதான் அந்த குளச்சல் தொகுதியெல்லாம் மதிமேல் பூனையாக இருக்குன்னு நான் பாக்குறேன். இல்லைன்னா குளச்சலாம் காங்கிரஸ் தான் ஜெயிப்பாங்க. அந்த தொகுதிகள்ல எல்லாம் விஜயனுடைய தாக்கத்தின் காரணமா தான் மதில்மேல் பூனை அப்படிங்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வருது. அந்த வகையில பார்த்தா விஜயனுடைய வருகையும் இந்த மாவட்டத்துல முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு. அது மாதிரி நீங்க ஏற்கனவே சொன்னீங்க சார், விளவங்கோட்டில் ஏற்கனவே ஒரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு கருதப்பட்ட வேட்பாளர் அங்கிருந்து இன்னொரு தொகுதிக்கு மாத்திருக்காங்க. விளவங்கோட்டில் ஒரு இன்னொரு வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. அவர் கேரளா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க இல்ல அவர் கன்னியாகுமரிக்காரர் தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்க சார், அங்க பொதுவா சார் எதிர்ப்பு இருக்கிறது, கணிசமான எதிர்ப்பு இருக்கிறது. அங்க ஏற்கனவே சீட்டு கேட்டவர்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறார்கள். பட் அது ஒரு பெருங்கூட்டம் நம்ம சொல்லிட முடியாது. நீங்க வித்தியாசத்தை பார்க்கணும். விஜயதரணி அவர்கள் பாஜக சார்பில் இப்பதான் முதல் முறையாக போட்டியிடுகிறார். காங்கிரசின் சார்பில் அவர் போட்டியிடுகிற பொழுதெல்லாம் 30,000-40,000 ஓட்டு தேசத்தில் ஜெயிப்பாங்க. அப்ப அந்த வேட்பாளர் மீதான அதிருப்தி என்பது ஒரு 10,000 முதல் 15,000 ஓட்டுகளுக்குள்ள சுருக்கிடும். சரி, அதையும் எடுத்துக்குவோம். விஜய் ஒரு 10,000 ஓட்டு காங்கிரஸ் ஓட்டை எடுத்துக்குவாருன்னு வச்சுக்குவோம் அந்த தொகுதியை பொறுத்தவரை. அப்போ லீடிங் தான் குறையும். நீங்க வெற்றியை தட்டி பறிக்க முடியாது. அந்த தொகுதியெல்லாம் எப்படிதான் சார், பாஜக ஜெயித்து விடக்கூடாதுன்னு ஓட்டு போடக்கூடியவங்க, யார் ஜெயிக்கிறன்னு ஓட்டு போட மாட்டாங்க. வேட்பாளர் பத்தி கவலை இல்லாத தொகுதி அது. தமிழ்நாட்டிலேயே ஒரு காஸ்ட் நியூட்ரல் தொகுதி உண்டுனா அது விளவங்கோடு தொகுதி தான். அந்த தொகுதி ஜாதி கிடையாது. தமிழ்நாட்டில் மற்ற தொகுதிகள்லாம் ஜாதி உண்டு. விளவங்கோடு தொகுதிக்கு மதம் மட்டும்தான் உண்டு. நீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கடந்த 2011 முதல் அங்கு தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய விஜயதரணி அவர்களுடைய சமூகம் அந்த தொகுதியில் மிக குறைவு. அவங்க ஏன் தொடர்ந்து வெற்றி பெற்றாங்க? அவர்கள் வெற்றிக்கு அடினாதான் பாஜக எதிர்ப்பு. பாஜக வந்துவிடக்கூடாதுன்னு போட்டாங்க. சரி, அதுக்கு பின்னதில் தாரகை கற்பட்டு இருந்தாங்களே, அவங்களுடைய சமூகம் எவ்வளவு இருந்ததுமோ அங்க 1.5% இருந்தாங்க விளவங்கோடு தொகுதியில. முழுக்க அந்த தொகுதிகள் மத அடிப்படையில பாஜக வந்துவிடக்கூடாதுன்னு சிறுபான்மையினர் அச்சத்தின் மேலிருந்து போடும் வாக்கு. ஸோ அதனால அந்த லீடிங் வேணா குறையலாம். அது விளவங்கோடு காங்கிரஸ் தான் இங்க போட வச்சோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க கூட அதை பார்க்கலாம். பிஜேபி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பாக கிறிஸ்தவர்கள் காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கும். ஸோ இந்த எதிர்ப்பு விஜய் இருக்கிறனால அதுல தான் மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கா? அந்த மாற்றம் தான் குளச்சலையெல்லாம் உங்களுக்கு மதில்மேல் பூனையாக்குது. இல்லைன்னா குளச்சலையெல்லாம் நிச்சயமா ஜெயிக்க வேண்டிய தொகுதிகள் தான். நீங்க நாகர்கோவில்
கிட்டத்தட்ட கடந்த முறை ஜெயித்தார்கள் என்றால் அது எம்ஆர் காந்தி வீசிய அனுதாபாலை, பயங்கரமான அனுதாபாலை. அவர் காலையில் செருப்பு போட மாட்டாரு, கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணாத நபரு அப்படிங்கக்கூடிய ஒரு அனுதாபாலை இருந்துச்சு. இந்த முறை அந்த மாதிரியான அனுதாபாலை இல்லை. அப்ப அவரை எப்படி ஈக்குவல் ஃபைட்ல கொண்டு வருதுன்னா விஜய் கட்சியினுடைய வருகை தான். அப்ப அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினரும் கணிசமான அளவுக்கு விஜய் கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்துதான் ரேஸ்குள்ளேயே கொண்டு வருது. அதான் சொல்றேன், குமரி மாவட்டத்துல 3 தொகுதிகள்ல உறுதியா அந்த அணி ஜெயித்து விடுகிறார்கள். அதிமுக அலையன்ஸ் இப்போதைக்கு கன்னியாகுமரி தொகுதிகளில் பிரகாசமாக தெரியுது. மற்ற 2 தொகுதியிலையும் கடும் போட்டி உருவாக காரணமே விஜயனுடைய அரசியல் வருகை அப்படின்னு தான் பாக்குறேன். அதுல ஒரு சீட்டு கிடைச்சா கூட அது பிஜேபி எங்களுக்கு லாபம் தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சார், இப்போ கன்னியாகுமரி விட்டு வந்தீங்கன்னா கன்னியாகுமரி ஒட்டி இருக்கிற தொகுதி தான் ராதாபுரம் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு எதிர்பார்க்கிற தொகுதியும் அதுதான். வந்து சபாநாயகராக இருந்த அப்பாவும் அங்கே நிற்கிறார். வந்து அங்கே எப்படி இருக்கு சார்? வந்து சார், அப்பாவு அவர்கள் மீதான அதிருப்தி அந்த தொகுதிக்குள் கடினமான அலை வீசுகிறது. அப்பாவு அவர்கள் மீதான அதிருப்தி அப்படின்னு நான் சொல்றது என்னன்னா, கிட்டத்தட்ட அங்குதான் தமிழகத்திலேயே அதிகமான கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன. இருக்கன்துறை அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்துல மட்டும் 28 குவாரிகள் இருக்கு. ஸோ இது இந்த தொகுதியில கடுமையான அதிருப்தி நிலவுது. ஸோ அந்த அதிருப்திகள் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியா மாறுது. அது ஒரு நிலை. இன்னொரு நிலை பாத்தீங்கன்னா, அதே தொகுதிக்குள்ள தமிழக வெற்றி கழகம் அவர் நிற்கக்கூடியவரும் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். கடற்கரை கிராமங்கள்ல அவர்கள் ஆழமாக ஊடுருவிருக்காங்க. தாவேகா கடற்கரையில அவர்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. அந்த ஊர் தான் நான் சொன்னேன் இதுக்கு முன்பு பேசும்போது கூட, ஒரு கிராமமே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, தாவேகா கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதனால அவங்க மானிய விலை மண்ணெண்ணெயெல்லாம் நிறுத்திட்டாங்கன்னு பெரிய போராட்டம் தான் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்குள்ளதான் இருக்கும். ஸோ அவர் கிரவுண்ட்ல ஆக்டிவா அந்த தாவேகா வேட்பாளர் வந்து அங்க செயல்படுறாரு. அதுதான் அப்பாவுக்கு நெருக்கடியா மாறுது. அந்த தொகுதி பாஜக கொடுத்துருக்காங்க. பாலகிருஷ்ணன் நிக்கிறாருங்க. பாலகிருஷ்ணன் பொறுத்தவரை கொஞ்சம் விஷயத்துல இமேஜ் உள்ளவர். அவர் இப்பதான் முதல் முறையாக பாஜகவில் அந்த மாவட்ட தலைவராக இருக்காரு. அவர் கண்டஸ்ட் பண்றாரு. மீனவர்கள்கிட்டே அவருக்கு கொஞ்சம் ஆதரவு இருக்கு. ஸோ அப்பாவுக்கு ரொம்ப டைட்டா பாலகிருஷ்ணன் கொடுக்க முடியும் தான் நான் பாக்குறேன். பாலகிருஷ்ணன் வந்து அவருக்கு மிக முக்கியமான ஒரு நெருக்கடியை கொடுக்குற இடத்துல தான் இருக்காரு. களம் இருமுனை போட்டியில ரொம்ப கூர்மையா தான் இருக்கு. அது எப்படி இருமுனை போட்டியாகுதுன்னா, அப்பாவு மீதான அதிருப்தி ஒரு நிலை தான். தாவேக்காங்க எடுக்கக்கூடிய ஓட்டு தான் பாஜகவை இன்னும் கொஞ்சம் கூட நெருக்கடியா கொண்டு வருது, க்ளோஸா கொண்டு வருது அப்படின்னு. அது மாதிரி மற்ற பகுதிகள் எப்படிதான் இருக்கும் சார்? குறிப்பா தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சொன்னீங்க கனிமொழி பொறுப்புல ஒரு 22 தொகுதிகள் இருக்குன்னு சொல்லி, ஒட்டுமொத்தமா அந்த 4 மாவட்டங்கள்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? குமரி மாவட்டம் நம்ம பேசிட்டோம். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி, அங்கே அதே மாதிரி பாளையங்கோட்டை தொகுதி. பாளையங்கோட்டையை பொறுத்தவரை அங்கே வேட்பாளர்களுடைய முகம் என்பதை தாண்டி திமுக உதயசூரியன் சின்னம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக தக்க வைத்திருக்காங்க. சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. சோ அந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக தக்க வைக்கும். ஆனா கடந்த காலங்களை போல வாக்கு வித்தியாசம் பெரிதாக இருக்காது. ஏன்னா திமுகவுடைய கவுன்சில் சுயேட்சையாக நிற்கிறார். திமுக கட்டம் கட்டப்பட்டவர், தொடர்ச்சியா அவர் திமுகவுக்கு எதிரான பரப்புரை செய்யறார். அதனால லீடிங் குறையலாம். அவர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர், அவர் கிறிஸ்தவர். சோ அப்ப அவரால் வந்து திமுகவுக்கு ஒரு சின்ன சரிவு அங்க ஏற்படலாம். திமுக கொஞ்சம் லீடிங் குறையலாம். நீங்க திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கடினமான போட்டி தான் இருக்கும். 2 பேருக்கு இடையில ஒரு நெக் போயிட்டு இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னொன்று, நீங்க அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அம்பாசமுத்திரத்தை பொறுத்தவரை இசக்கி சுப்பையா மக்கள் மத்தியில நல்ல செல்வாக்கு மிக்கவர். சோ அவர் ஈஸியா ஜெயிப்பாரு அப்படிதான் பாக்குறேன். காங்கிரஸ்க்கு அது ரொம்ப டைட்டா மாறலாம். நாங்குநேரியை பொறுத்த வரைக்கும் அமமுகவுக்கும் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கும் இடையில கடினமான ஒரு போட்டி இருக்கும். காங்கிரசினுடைய ஓட் பேங்குங்கிறது அந்த தொகுதியில நாடார் சமூக மக்கள் கணிசமான அளவுக்கு காங்கிரஸ் ஆதரவு மனநிலையில் இருந்தாங்க. அங்க ரெட்டியார்பட்டி நாராயணன் நிக்கிறது, அவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர். சோ அங்க அமமுக ஒரு கொஞ்சம் லீடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு தெரியுது. சசிகலாவினுடைய வேட்பாளர் என்ன ரேட் பண்றதுங்கிறத பொறுத்தா இருக்கு. அந்த தொகுதியை பொறுத்தவரை முக்குளத்தோர் கணிசமான அளவுக்கு இருக்காங்க. அது போக அதிமுக பேனர்ல அதிமுக கூட்டணியில அவங்க நிக்கிறதுனால அமமுக கொஞ்சம் பிளஸ் மாதிரி தெரியுது இன்றைக்கு இருக்கிற சூழல்ல. ராதாபுரம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நெக் ஃபைட்டு தான் இருக்கு. தூத்துக்குடியை பொறுத்தவரை கீதா ஜீவன் கொஞ்சம் செல்வாக்கு மிக்க நபர். அவருடைய பணிகளினுடைய அடிப்படையில அவருடைய ஒர்க் அங்க கொஞ்சம் ரியாக்ட் ஆயிருக்கு. திருச்செந்தூரை பொறுத்தவரை நமக்கு தெரியும், அங்க அனிதா ராதாகிருஷ்ணன் ரொம்ப செல்வாக்கு மிக்க நபர். அதே மாதிரி விளாத்திக்குளத்துல மார்கண்டேயன், அவரும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கும் ரொம்ப நல்ல பேர் தான் இருக்கு. தூத்துக்குடியை பொறுத்தவரை சரிசமா பிரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சில தொகுதிகளில் திமுக அப்பர் கண்டு இருப்பாங்க. ஸ்ரீவைகுண்டம் இந்த முறை கொஞ்சம் சண்முகநாதனுக்கு நல்லா இருக்கு. அவர் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், 3 முறை அமைச்சராக இருந்தவர். 2001, 2011, 2016 3 முறை அமைச்சராக இருந்தார். ஸோ சண்முகநாதனுக்கு இந்த முறை கொஞ்சம் அங்க நல்லா இருக்கு. உள்ளூர் எம்எல்ஏ ஏற்கனவே இருந்தவர் ஊர்வசி, அவர் தொகுதிக்குள்ள இல்லை அப்படிங்கிறதா இவங்க எடுக்கக்கூடிய அந்த பிரச்சாரம், அது ஓரளவு மக்கள் மன்றத்தில் கொஞ்சம் எடுபட்டது கொண்டு ஒரு தோற்றம் தெரிந்தது தொகுதிக்குள்ள போயிட்டு இருந்தப்ப. ஸோ தூத்துக்குடியை பொறுத்தவரை கோவில்பட்டியை பொறுத்தவரை கடம்பூர் ராஜு அசால்ட்டா ஜெயிப்பாரு. அவர் 3 முறை ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ, அமைச்சராக இருந்தவர், செய்தித்துறையில் அமைச்சராக இருந்தவர், தொகுதியை தக்க வைத்தவர். ஸோ அவரும் இந்த முறை அதுல ரேஸ்ல வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் பாக்குறேன். ஒட்டப்படாரம் தனி தொகுதி கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஏன்னா கிருஷ்ணசாமி தனியா நிற்கிறாங்க. அவர் எந்த அளவுக்கு ஓட்டை பிரிப்பார் என்பதை பொறுத்தா இருக்கு. அதே மாதிரி நீங்க கேட்டது கூட திருநெல்வேலியில கூட ஷியாம் கிருஷ்ணசாமியும் நிற்கிறார். கிருஷ்ணசாமி அவருடைய பையன். ஸோ அவரும் தேவேந்திர உள்ள வேளாளர்கள் ஓட்டுகளை கொஞ்சம் பிரிக்கிறாங்க. தேவேந்திர உள்ள வேளாளர் ஓட்டை குறிவைத்து
கிருஷ்ணசாமி தனியாக ஆட்களை விட்டிருக்கிறார் பல தொகுதிகளில். ஸோ அதுவும் ஏறக்குறைய திமுக பக்கம் போக வேண்டிய வாக்குகள். அதிமுக கூட்டணியில் அவர்கள் கடந்த காலங்களில் இருந்தவர்கள். ஸோ அதுவும் முடிவுகளில் பெரிய அளவில் எதிரொலிக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் உள்ள போயிட்டு இருந்த வகையில அதிமுகவுடைய கரம் தான் அந்த மாவட்டத்தில் ஓங்குது. ஏன்னா அமமுக அலைன்ஸ். நீங்க கடந்த தேர்தலில் தென்காசி சட்டமன்ற தொகுதியில ரொம்ப குறைவான ஓட்டுகள்ல தான் தோல்வி அடைஞ்சார். 600-700 ஓட்டுல தான் தோல்வி அடைஞ்சார் தென்காசி அதிமுக வேட்பாளர். அமமுக எடுத்து 10,000 ஓட்டு. நீங்க தென்காசியில எல்லா தொகுதியும் பாருங்களேன், அமமுகவில் தான் தோத்துருப்பாங்க. ஸோ இப்ப அமமுக அலைன்ஸ் இருக்கிறதுனால கடந்த முறையை போல மோசமாக அதிமுகவுக்கு இருக்காது. அதே நேரத்துல தாவேக்கா இதுல வந்து அமமுக ரோலை பிளே பண்ணி தாவேக்கா பாதிப்பை ஏற்படுத்தினால் அதிமுகவுக்கு பின்னடைவாகலாம். அது சிறுபான்மையினர் ஓட்ட பெரிய அளவில் எடுத்தா திமுகவுக்கு பாதிப்பாகலாம். அப்படிதான் களம் நிலவரம் இருக்கு. அது மாதிரி திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ரெய்னா நாகேந்திரன் வந்து அங்க நின்னார். அவர் முன்னாடி ஜெயிக்கும் போதும் சரி, தோக்கும் போதும் சரி, ரொம்ப ஒரு குறைவான லீடிங்ல தான் தோற்றிருக்காருன்னா கூட தாவேக்கா வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பயந்துதான் அவர் அங்கிருந்து சாத்தூருக்கு போனார் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார், தாவேக்கா வேட்பாளரே நீங்க கிட்டத்தட்ட திமுகவில் வேட்பாளராக வரும் என்று எதிர்பார்த்த முருகன், அவர் வந்து திமுக வேட்பாளர் பட்டியலில் பெயர் வரல. பெரும் செல்வந்தர் நயனா நாகேந்திரன் அவர்களோட அதே சமூகத்தை சேர்ந்தவர். அவர் திமுக வேட்பாளராக வந்து விடுவார் என்கிற அச்சம் ஒருவேளை இருந்திருக்கலாம். அப்படிதான் களம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட அவர் திமுக சார்பில் இந்த முறை சீட் கேட்கிறதா, அவர் வாங்கிட்டாரா ரொம்ப டைட் ஆயிரும் அப்படின்னு அவர் நினைத்திருந்தார். ஒன்று. இன்னொன்று, மானூர் ஒன்றியம் அதுக்குள்ள வருது திருநெல்வேலியில. அந்த ஒன்றியத்துல இருக்கக்கூடிய தேவேந்திர உள்ள வேளாளர்கள் மக்கள் மத்தியில கடந்த காலங்கள்ல பாஜக ஆதரவலை கடுமையா வீசி இந்த முறை மட்டுப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, பட்டியல் வெளியேற்றம் கேட்டாங்க. எங்களுக்கு வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. கிருஷ்ணசாமியும் கேட்டாரு, ஜான் பாண்டியனும் அந்த பொருளை தான் பேசினார். அதை பிஜேபி செஞ்சு தரல அப்படிங்கக்கூடிய ஆதங்கம் இருந்துச்சு. ஸோ அதனால அவர் இடம்பெயர்ந்தார். தாவேக்காவினுடைய வளர்ச்சியை பார்த்து போனார் என்பதுல ஒரு உள்ளூர் களத்தை பார்த்தவனாக எனக்கு உடன்பாடு இல்லை. பட் அந்த வேட்பாளர் தாவேக்காவுடைய இன்றைய வேட்பாளர் முருகன், அவர் ஒருவேளை திமுக சார்பில் போட்டியிடக்கூடும் என்கிற அச்சம் ஒருவேளை இருந்திருக்கலாம். நன்றி சார்.